ரணில் தலைமையில் நிழல் பாராளுமன்றம் அரசை கட்டுப்படுத்த அதிரடி நடவடிக்கை என்பதான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நிழல் பாராளுமன்றத்தை நிறுவுவதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்காணித்து அதற்கேற்ப மாற்று நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இந்த நிழல் பாராளுமன்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் ஆலோசனையின் பேரில் அமையவிருக்கிறது. இதற்கான கட்டடம் மற்றும் நிதி வசதிகளை வழங்க சில தனவந்தர்கள் முன்வந்திருப்பதாகவும் அறிய முடிகிறது. ஏற்கனவே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்போது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த மாற்று பாராளுமன்றத்தில் அமர இருக்கிறார்கள். அன்னளவாக 450 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இதற்காக தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் 225 பேர் மட்டுமே மாற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். மாற்று பாராளுமன்றமும் மாதத்தின் 8 நாட்கள் கூடும். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சுக்களின் எண்ணிக்கை சமான அமைச்சர்களை கொண்ட நிழல் அமைச்சரவையும் மாற்று பாராளுமன்றத்தில் மூத்த உறுப்பினர்களுடன் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்படும் அமைச்சுக்களின் செயற்பாடுகளை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாற்று பாராளுமன்றத்தின் சபாநாயகர், அவைத் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவராக சில மூத்த எம்பிக்களை நியமிக்கவும் உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தற்போது பாராளுமன்றத்தில் செயற்பட்டு வரும் பொது நிறுவனங்கள் குழு, அதாவது கோப் மற்றும் கணக்குகள் குழு, கோப்பா உள்ளிட்ட பல குழுக்களும் இந்த நிழல் பாராளுமன்றத்தில் நிறுவப்படுவதாக அறிய முடிகிறது. இந்த மாற்று பாராளுமன்றத்துக்கு முன்னாள் ஜனாதிபதிகளும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள். உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மூத்த அரசு தலைவர்களும் இலங்கையின் மாற்று பாராளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே இலங்கை மக்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க முன்னாள் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதான செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கிறோம். இதே நேரத்தில் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அதாவது ரணில் சஜித் இணைவு விரைவில் சாத்தியம் எனினும் சஜித் கட்சி சில முடிவுகள் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு இணக்கம் காணப்பட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரையும் தொலைபேசி சின்னத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்காமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்படுகிறது. எனவே கட்சியாக முன்னேற வேண்டுமானால் ஏனைய கட்சிகளையும் குழுக்களையும் இணைத்துக் கொள்வதில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி இருப்பதாகவே இந்த செய்திகள் இவ்வாறு குறிப்பிடுகின்றன. ரணில் சஜித் இணைவு தொடர்பில் வெளியாகி இருக்கிற இந்த தகவல் பற்றி நாம் பார்க்கும்போது, அதாவது கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடுமையான ஆலோசனை கட்சி தலைமைக்கு வழங்கப்படுகிறது. மேலும் வங்கிக் கொள்ளையர்கள், கார் திருடர்கள் மற்றும் கோடிக்கணக்கில் வரி செலுத்தாத திருடர்கள் மீண்டும் இந்த கட்சிக்குள் கொண்டுவரப்பட்டால் அது கட்சிக்கு பெரும் பேரழிவாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு ஹரின் மனுஷ அல்லது ராஜித் போன்றவர்களை இணைத்துக் கொள்வதற்கு எவ்வித எதிர்ப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த கட்சியில் யாருக்கும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதால் யாராவது இந்த கட்சியை வேறு இடங்களுக்கு இழுக்க முயற்சித்தால் கட்சியின் பார்வையில் இருந்து யோசித்து முடிவெடுக்க பயப்படக்கூடாது என கட்சியின் தலைமைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையும் கட்சியின் பெயரையோ அல்லது தொலைபேசி சின்னத்தையோ மாற்றாமல் இணைந்து செயற்பட விரும்புவர்களை மாத்திரம் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு சஜித் பிரேமதாஸ் உறுதிமொழி வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் கடந்த வாரம் கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு இரு கட்சிகளுக்கும் இடையே சில உடன்பாடுகள் எட்டப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மட்டுமல்லாமல் அனைத்து எதிர்க்கட்சியுடன் கலந்துரையாடி ஒருவித உடன்பாட்டை எட்டுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பாடுபட வேண்டும் என்றும் கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஐக்கிய தேசிய கட்சியை மாத்திரமல்லாது அனைத்து எதிர்க்கட்சிகளும் கலந்துரையாடி அனைத்து கட்சிகளிடையும் ஒருவித உடன்பாட்டை எட்டுவதே சஜித் பிரேமதாஸின் நோக்கமாகும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது.